ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாங்கள் நியூயார்க் ட்ரிப் போனப்போ வந்து அக்ஷர்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி நாராயண் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்பிள் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹிந்து ஸ்டோன் டெம்பிள் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஸ்டோனில் வந்து காவ் பண்ண பீசஸ். ஒன்று ஒன்றா அவங்க வந்து இந்தியன் ஷில்ப சாஸ்திரா படி வந்து அதை காவ் பண்ணி அதை வந்து இண்டிவிஜுவலாக ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு பசில் மாதிரி பில்ட் பண்ணி அசம்பிள் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீரங்கத்துலேயே இருந்து அப்புறம் தஞ்சாவூர் டெம்பிள்லாம் பார்த்து அப்படி இருந்துட்டு இங்கே வெஸ்ட்டில் வந்து செட்டில் ஆகிட்டு இந்த மாதிரி ஃபைனஸ்ட்டு ஒர்க்ஸ் இருக்கிற டெம்பிள்லாம் பார்க்குறதே வந்து அரிதாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்பிள் உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. சைலன்ஸ்டு பை இட்ஸ் பியூரிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ இன்ட்ரிகேட் பியூட்டிஃபுல் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்த வெயிட்டிங் ஏரியாவில் கூட உடன் கார்விங்ஸ் அவ்வளோ இருந்தது. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ஃபைனஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ்ன்னு தான் சொல்லணும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு மாடர்ன் அமெரிக்கன் சிட்டியில் வந்து நம்ம இந்தியன் ஆர்கிடெக்சர் வந்து இப்படி வந்து கம்பீரமாக நிற்கிறது பார்க்கவே கொஞ்சம் வியப்பாகவும் ப்ரௌடாகவும் இருந்தது. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வாலண்டரி டொனேஷன்ஸ் மூலயமா தான் ஃபண்ட் பண்ணி இவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க. சுவாமிநாராயண்ஜி பிரின்சிபல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஃபேமிலி லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக எப்படி டிவோஷனை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரலாங்கிறத பற்றி தான் இருக்கும் அவரோட டீச்சிங்ஸ். அதாவது பீயிங் அ வெஜிடேரியன், அடிக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, லைக் நோ ஆல்கஹால், நோ ஸ்மோக்கிங், அந்த மாதிரி. அப்புறம் டே டு டே லைஃப்பில் ப்ரேயர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது, அப்புறம் சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி உள்ள பிரின்சிபல்ஸ் தான் அவருடைய இதில் நிறையா இருக்கும். ஸோ இந்த அவ்வளோ பெரிய கோவிலை வந்து ரசிச்சுக்கிட்டே ஃபுல்லாக பிரதர்ஷனம் வந்துட்டு அதோடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு கடைசியில் வந்து நாங்கள் அந்த கோவிலில் ஒரு ஷாப் இருந்தது, அங்கே போனோம். ஸோ அங்கே போனால் நம்ம வந்து இந்தியாவில் வந்து இந்த கிரி ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி சில கடையெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அவ்வளோ வந்து டிவோஷனல் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதாவது கோவிலோடைய அச்சு பிரிண்ட் பண்ண ஷர்ட் ஆகட்டும், நிறையா வந்து ஸ்லோகோ புக்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரி புக்ஸ் ஆகட்டும், பசில்ஸ் மாதிரி கோவில் டைப்பில் உள்ள பசில்ஸ், அந்த மாதிரி அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நானும் ராமும் ஒரு ஹூடி வாங்கிக்கிட்டோம் அந்த டெம்பிளோடைய இதை இம்ப்ரிண்ட் பண்ண மாதிரி. அப்புறம் அந்த டெம்பிள் மினியேச்சர் ஒன்று வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கடைசியாக வந்து எனி சுவாமிநாராயண் டெம்பிள் போனால் வந்து அங்கே இருக்கிற கிச்சனில் சாப்பிடாமல் வரவே கூடாது. ஸோ அங்கே வந்து ஒரு சாத்விக் கிச்சன் சூப்பராக இருக்கும். எல்லாமே ஆனியன் அண்ட் கார்லிக் போடாமல் அவ்வளோ டேஸ்டியாக வந்து சமைச்சிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒன்று வாங்கி நாங்கள் 6 பேரும் ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஹர்ஷீஸ் பார்க் போகிறதா பிளான். நெக்ஸ்ட் 2 days வந்து அங்கே இருக்கிற தீம் பார்க்கும் ஹர்ஷீஸ் சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறதான் பிளான். ஸோ அங்கே ட்ராவலுக்கு தேவையான திங்ஸும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து we headed out. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். Stay tuned for the next video. Take care. Bye.